இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. உதயநிதி அவர்கள் சமீபத்தில் ஒரு டபுள் மீனிங் ஒரு விஷயம் பேசியிருந்த கூட்டத்தில், அதுவும் ஆபாசமா பேசுறது அவருக்கு எங்க புதுசா என்ன? சசிகலா காலடியில தேடினவங்கன்னு பேசினவர் தானே அவரு. சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், ஏன் அவருக்கு என்ன இது புதுசா? ஆபாசமும் திமுகவையும் பிரிக்க முடியாதுன்னு அவங்களுடைய அடிப்படை தகுதியே இதாங்க. காவிரி பிரச்சனையை பேசுறதுக்காக கூப்பிட்டோம். அங்க நீங்க கூட்டத்துல இருக்கிறவங்க கட்சிக்காரங்க மற்றும் விவசாயிகள். இதானே விவசாயிகள் தானே? விவசாயிகள் இருந்து நடிகை பேரு கத்துறதுக்கு தான் வந்தாங்களாங்க. சோ இது விவசாயிகளை அவமானப்படுத்தும் ஒரு செயலா நான் பாக்குறேன். கட்சிக்காரங்களை நம்ம அவமானம் படுத்த முடியாது. மானம்னு இருந்தாதான் அவமானப்படுத்த முடியும். என்னைக்கு அவன் கொத்தடிமை உடன்பிறப்பாகிறானோ அன்னைக்கே அவன் எந்த அவமானத்துக்கும் தயாராகத்தான் வருகிறான். அவர் விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கல. திமுக மேல பொய் வழக்கு போறதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா அதை முடிக்க சொல்லியே இவங்க த்ரிஷா த்ரிஷா த்ரிஷான்னு கத்துறாங்க. அப்போ அவர்கள் இந்த கமெண்ட் சொல்லதுக்கு அப்புறம் கைது பண்ணாங்க. அந்த கைதே ஒரு அதாவது அவர் மேல இருக்க காழ்ப்புணர்ச்சி, பொறாமையில பண்றாங்க அப்படின்ற மாதிரி திமுக கமெண்ட் பண்றாங்க. இவர் வாயை திறந்தா சாக்கடையா ஓடுது. காவிரிக்கு மீட்டிங் கூட்டிட்டு போயிட்டு அதுல கூவத்தை ஓட்ட விட்டுட்டாரு அப்படின்னு ஒத்துக்க சொல்றீங்களா? என்ன அவங்களால சொல்ல முடியும்? முட்டுதான் கொடுக்கணும். அந்த காலத்துல தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான். இந்த காலத்துல சேலம் சுஜாதா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இப்படி பலர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலையே மாசா பேசுறோம்னு நினைச்சு ரொம்ப கலீஜா பேசுறது தான். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான திருமதி கஸ்தூரி அவர்கள். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்துல எதிர்கட்சி தலைவர், திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் சமீபத்தில் ஒரு டபுள் மீனிங் ஒரு விஷயம் பேசியிருந்த கூட்டத்தில், அதுவும் நீங்க கூட பார்த்திருப்பீங்க, அது கண்டனமும் அதிகமா வந்துருச்சு. உங்களுடைய பார்வை எப்படி மேடம்? அவர் எப்படிப்பட்டவர்? இல்ல, அவர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு புதுசே கிடையாது. ஏன் மேடம் சொல்றீங்க? ஏன் ஆபாசமா பேசுறது அவருக்கு எங்க புதுசா என்ன? சசிகலா காலடியில தேடினவங்கன்னு பேசினவர் தானே அவரு. நானாவது சின்னம்மான்னு சொல்லுவேன். அவர் சசிகலா காலன்னு சொன்னவர் தானே எடப்பாடி அவர்களை பார்த்து. ஆபாசமா டபுள் மீனிங்கா பேசுறது அவருக்கு எங்க புதுசா என்ன? சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், ஏன் நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க போங்க, ஒழிக்க வேண்டும். கொசு, டெங்கு, மலேரியான்னு பேசினவர் தானே அவரு. அவருக்கு என்ன இது புதுசா? ஆபாசமும் திமுகவையும் பிரிக்க முடியாதுன்றீங்க. ஐயா, அவங்க பரம்பரையாவே இதுதாங்க. அவங்களுடைய அடிப்படை தகுதியே இதாங்க. திமுக மெம்பர் ஆகணும்னா என்ன இருக்கணும்? குறைந்தபட்சம் ஒரு மனைவி, ஒரு துணைவி, அதுக்கப்புறம் ஒரு இணைவி, இப்படி இருக்கணும். அப்புறம் ஒருத்தவங்க அப்படி இருப்பாங்க. எல்லாரும் அப்படிதாங்க. திருமணத்தின் கடந்த உறவு அது. அதெல்லாம் அவங்களுக்கு வீரம், புரட்சி, முற்போக்கு, ஆண்கள் பெண்கள் 2 பேர்லயும் சரிசமம். ஆமா, எல்லாத்துக்கும் உண்டு. அப்ப பாராட்டலாம், சமத்துவம் இருக்குல்ல. ஐயா, நீங்க பாராட்டுங்க ஐயா. நீங்க பாராட்டுனீங்கன்னா நீங்க பாராட்டுங்க ஐயா. என்ன மாதிரி நான்லாம் கொஞ்சம் பழைய தலைமுறை, என்ன விட்டுருங்க ஐயா, என்ன விட்டுருங்க. என்னால ஒரு புருஷனை வச்சு குடும்பம் நடத்துறதுக்குள்ள மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. இப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு நமக்கு முடியாதுங்க ஐயா. அதெல்லாம் முற்போக்குத்தனம்னு என்னால தயவு செஞ்சு, என் பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், காலை உடைப்பேன். அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது. என்ன விட்டுருங்க. நான் எனக்கு பழைய பஞ்சாங்க விட்டுருங்க. மேடம், நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு பொது மேடையில இப்படி பேசுறாரு, ஒரு நடிகை இவரை ஒப்பிட்டு ஒரு டபுள் மீனிங்ல பேசுறாருன்னா அது எப்படி எடுத்துக்கலாம்? என்ன சொல்ல? அவர்தான் பேரே சொல்லலையே. சொன்னாரா? பேர் சொன்னாரா? கீழ இருக்கவங்க தான் அந்த நடிகை பேரை கத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ரியாக்ஷன். எனக்கு முதல் சார், அதாவதுங்க, குழப்பத்தின் உச்சமா இருக்கு எனக்கு இன்னுமே. அது எனக்கு, நான் அதை ரீவைண்ட் பண்ணி பாக்குறேன். அது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது எதுக்காக கூட்டப்பட்ட கூட்டம்? இது காவிரி பிரச்சனையை பேசுறதுக்காக கூப்பிட்டோம். அங்க நீங்க கூட்டத்துல இருக்கிறவங்க கட்சிக்காரங்க மற்றும் விவசாயிகள். இதானே விவசாயிகள் தானே? விவசாயிகள் இருந்து நடிகை பேரு கத்துறதுக்கு தான் வந்தாங்களாங்க. சோ இது விவசாயிகளை அவமானப்படுத்தும் ஒரு செயலா நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப பழி அவங்க மேல போகுது இல்ல,
நீ கட்சிக்காரங்களை வந்து நம்ம வந்து அவமானமும் படுத்த முடியாது. மானம்னு இருந்தாதான் அவமானப்படுத்த முடியும். என்னைக்கு அவன் கொத்தடிமை உடன்பிறப்பாகிறானோ அன்னைக்கே அவன் வந்து எந்த அவமானத்துக்கும் தயாராகத்தான் வருகிறான். சோ அவனை வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, அவன் வந்து கத்துறான். அதுல ஒரு சின்ன எச்சரிக்கை மணியை மட்டும் நான் அடிக்க விரும்புறேன். என்ன மேடம்? விஜய் அவர்களை பத்தி பேசினா அவர் வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கல. திமுக மேல பொய் வழக்கு போறதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா அதை முடிக்க சொல்லியே இவங்க வந்து த்ரிஷா த்ரிஷா த்ரிஷான்னு கத்துறாங்க. அப்போ விஜய் அவர்களுடைய ஒரு நெருங்கிய வட்டம் த்ரிஷாங்கிறத வந்து எல்லாருக்குமே வந்து தோணுது. அது யார் காரணம்? அது வந்து அடுத்த கட்டம் ஆபாசமா போகுதுங்கிறத நம்ம கண்டிக்கிறோம். பட் அப்படி த்ரிஷான்ற சொல், அந்த பெயர் அங்க வந்து 4 பேர் கத்துறாங்க, கூட்டத்துல கத்துறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த மாதிரி இனிமே சிச்சுவேஷன் வராம பாத்துக்கிற பொறுப்பு சம்பந்தப்பட்டவங்களுக்கு இருக்குங்க. இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா யாரோட பர்சனல் லைஃபும் மத்தவங்க பேசுறதுக்கு உரிமை இல்லை. ஆனா நாமளே கூட அதை வந்து எக்ஸிபிட் பண்ணக்கூடாது. பொதுவெளியில நாம 2 போட்டோ போடாம இருந்தா கூட ஓகே. ஒரு முதலமைச்சரா இருக்கிறவருக்கு எந்த விதமான அவதூறும் வராம இருக்கிறது முக்கியம். இதை நான் சொல்லிக்கிறேன். ஆனா ஒருத்தர் கூட்டத்துல கத்துறான், கூட்டத்துலதே எவனோ வீணா பணம் கத்துனா ஒரு நாகரிகமான ஒரு நல்ல தலைவர் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? பதறி போய் என்னங்க நம்ம காவிரி பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், நாகரிகமா நடந்துக்குங்கன்னு நீங்க கத்து கொடுக்கணுங்க. நீங்க உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்க தாங்க வந்து உதாரண புருஷனா இருக்கணும். நீங்க அப்படின்ட்டு கமெண்ட் அடிக்கிறீங்க. அந்த கமெண்ட் வாயால சொல்ல முடியுதா? என்னால சொல்ல முடியுதா? அதை திருப்பி சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு நக்கல் அடிக்கிறீங்க. அந்த மாதிரி அதுதான் சொல்லிட்டேனே, பெண்களுக்கு ரத்தம் வருவது என்ன புதுசான்னு கேட்டவங்க பரம்பரையில வந்தவங்கள நம்ம என்னங்க பேசுறது? வேற என்ன பேசுறது? கைது செய்யப்பட்ட திராவிட பரம்பரை. ஆனா ஒரு விஷயத்துல கலைஞர் அவர்கள் சரியா சொன்னாருங்க. அவர் மேல இருக்கிற மதிப்பு என்னைக்குமே எனக்கு குறையாது. திராவிட நாடுன்னு சொல்றீங்களே, திராவிடம் எங்கெங்க இருக்குன்னு அனந்த நாயகி அம்மா கேட்டுட்டாங்க. அவர் சரியா சொன்னாரு பாருங்க. நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கிப்பார், திராவிடம் தெரியும்னு சொன்னாரு. சரியா சொல்லியிருக்காரு பாருங்க. திராவிடம் தெரியுது, திராவிடம் எங்க இருக்குன்னு அவர் தீர்க்க தரிசிங்க. அவரு எங்க திராவிடம் இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டாரு பாருங்க. அவர் மேல, கலைஞர் மேல இருக்கக்கூடிய மதிப்பு மென்மேலும் பெருகி கொண்டே இருப்பதற்கான காரணம் அன்றே சொன்னார், அதுதான் நடக்கிறது. உதயநிதி அவர்கள் இந்த கமெண்ட் சொல்லதுக்கு அப்புறம் கைது பண்ணாங்கல்ல, அந்த கைதே வந்து அதாவது அவர் மேல இருக்க காழ்ப்புணர்ச்சி, பொறாமையில பண்றாங்க அப்படின்ற மாதிரி திமுக கமெண்ட் பண்றாங்க. வேற என்னங்க சொல்ல முடியும்? அவங்க இவர் வாயை திறந்தா சாக்கடையா ஓடுது, காவிரிக்கு மீட்டிங் கூட்டிட்டு போட்டு அதுல வந்து கூவத்தை ஓட்ட விட்டுட்டாரு அப்படின்னு ஒத்துக்க சொல்றீங்களா? என்ன அவங்களால சொல்ல முடியும்? முட்டுதான் கொடுக்கணும். அவங்களுக்கு இது புதுசு கிடையாது. அவங்க மேடை பேச்சாளர்கள்னு காசு கொடுத்து திமுகவுல நிறைய பேர் இருப்பாங்க, ஃபேமஸ். அந்த காலத்துல தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், இந்த காலத்துல சேலம் சுஜாதா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இப்படி பலர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலையே மாசா பேசுறோம்னு நினைச்சு ரொம்ப கலீஜா பேசுறதுதான், ஆபாசமா பேசுறது, அதுதான் அவங்களுடைய இது. ஆனா அவங்களுக்கெல்லாம் இப்போ பாவம், அவங்களே வந்து வேலை பறி போயிடுமோன்னு திகில்ல இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பொன்முடி அவர்கள் சிக்ஸரா அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் நான் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப், நான் தான் வந்து செஞ்சுரி அடிப்பேன்னு அடிக்கிறாரு. இப்படி அவங்களே ரன் எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணிட்டா மற்றவங்க எல்லாம் கூப்பிட உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுல இருக்கிறாங்க. இவங்க கிட்ட திமுக தொண்டன் படுற ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எல்லாத்தையும் பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு போறதா? நீங்க வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்க, அது கேட்கறது ஈஸி. இருந்து பாருங்க, திமுக தொண்டனா இருந்து ஒரு நாள் இருந்து பாருங்க. நான் ரகுவரன் மாதிரி உங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். ஒரு நாள் இருந்து பார்க்க முடியுமோ? அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு வீட்டுல எல்லாம் கேட்க தலைவரெல்லாம் பேசுறத என்ன பேசினாங்கன்னு வீட்டுல இவங்க மனைவிமார்கள் கேட்டா இவங்களால சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில திவ்யா சத்யராஜ் சொல்றாங்க. அவரு சொன்னது 100க்கு 100 தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அது நியாயமான பேச்சுன்னு சொல்றாங்க. ஐயா கடவுளே, உங்க அப்பா பெரியாரு அது இதுன்றாரு. பெரியாரே வந்தாருனாலே இதை வந்து என்ன பேசுவாரு சொல்லுங்க?
பெரியாருமே ஆபாசமா பேசினவர் தான். ஆனா அவருக்குமே இதெல்லாம் ரொம்ப பிடிக்காதுன்றீங்க. எப்படி ஒரு பெண்கள் வந்து இதுக்கு கனிமொழியும் திவ்யா சத்யராஜும் முட்டு கொடுக்கறத பார்த்ததும் தான் நான் நினைச்சுக்கிட்டேன், எப்பா அப்படின்னு நினைச்சேன். மேயர்கிட்ட போயிட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறாங்க, உதயநிதி இப்படி பேசிட்டோம்னா ஒரே ஒரு ஓட்டம் அப்படியே பிடிச்சிட்டு ஓடுறாங்க. அந்த காட்சியை பாத்தீங்களா நீங்க? அவங்களுக்காவது கொஞ்சம் வெக்கமெல்லாம் வந்து நினைவுக்கு வந்து அவங்க போயிட்டாங்க, அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆனா வலிய வந்து இதுக்கு வந்து இதுதான் சரி அப்படின்னு விட்டா பாராட்டு விழா நடத்துவாங்க போல இருக்கு. டபுள் மீனிங் டயலாக் இன் திராவிட சிங்கமே அப்படின்னு பட்டம் கொடுப்பாங்க போல இருக்கு. இவராச்சும் டபுள் மீனிங்ல பேசினார் மேடம். பொன்முடி நீங்க உங்களுக்கு தெரியாதது கிடையாது, இந்த இப்படி இப்படின்னு அதான் இதெல்லாம் பேசிட்டு நீங்க எப்படி மேடம் அவங்க எல்லாம் நடமாடுறாங்க திமுக? இல்ல அதெல்லாம் என்ன நீங்க நடமாடுறாங்கிறீங்க? அடுத்தது அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட பேட்டிக்கு பேட்டி நான் கோரிக்கை வைக்கிறேன். அசிங்கமா பேசுறது, அபாண்டமா பழி பேசுறது, முக்தார்னு ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்தாப்ல, பத்திரிகையாளருங்கிற பேர்ல பத்திரிகையாளர்களின் நிரந்தர அவமான சின்னம். அவன் வந்து வாய திறந்த போய் மட்டும் தான் பேசுவான். அவன் வந்து குரான் மேல சத்தியம் பண்ணிட்டான், ஒரு இஸ்லாமியர்களுக்கு அவப்பெயரை வாங்கி தருவேன் அப்படின்னு அவன் சத்தியம் பண்ணிட்டான். யார் அவர் தொழுகை நடத்தின மசூதியிலேயே நான் கேட்டிருக்கேன், என்னங்க பண்றது அப்படின்னு புலம்புவாங்க. இப்படி சொன்னாங்களா? ஆமா. நான் என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், நான் குடிக்கு எதிரானவள், மதுவுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டு பண்றீங்க. அண்ட் அதனால ஆப்வியஸ்லி நான் குடிக்கிற ஆளே கிடையாது, அறவே மது பழக்கம் இல்லாத ஆளு. இவனும் இந்த தீகா குரூப்ல ஒரு லேடின்னு நம்ம வேற வழி இல்லாம சொல்ல வேண்டியிருக்கு. அவங்கள பார்த்தா லேடி மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க, நம்ம நம்பணும். சரியா? நம்ம நம்பணும். அவங்க லேடி என்ன சொன்னாங்க? ஏதோ குடின்றாங்க. பெரிய நட்சத்திர விடுதியில போய் பல்லாயிரக்கணக்கான 40,000 ரூபாய்க்கு நான் குடிச்சேன் அப்படின்றாங்க. 40,000 ரூபாய்க்கு குடிக்கணும்னா ரூம் போட்டு 4 நாள் குடிச்சாதான் முடியும். என்னது இது? பொய் சொன்னாலும் திருந்த சொல்லணுமா? இஷ்டத்துக்கு இதெல்லாம் இது என்ன பத்தின பேச்சு கிடையாது. சொல்றேன், முக்தார் மாதிரி ஒரு வீணா போனவனு உள்ள போட்டீங்க. பாஜக பிரமுகரான அலிஷா அப்துல்லாவுடைய குழந்தைகளை தவறாக பேசு. உனக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் பேரை வச்சு நீ என்ன, திருச்சி சூர்யாவை சொல்றேன், அண்ணாமலை அவர்களோட பேரை வச்சு நீ யாரை எப்படி மிரட்டினன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து உன்னை நீ பண்ற களவாணித்தனத்தை பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தாரு, நீ திருந்தல. அதுக்கப்புறம் டோட்டலா காலால எட்டு உதைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நீ யார், எப்படி பேசுற? அலிஷா அப்துல்லாவையும் அண்ணாமலையும் கனெக்ட் பண்ணி பேசுற. உங்களுக்கு நினைவு இருக்கா அவர் பேசின அந்த மிக இழிவான கேவலமான அந்த கற்பனைய? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி நல்லபடியா 2 குழந்தை பெற்றா. என்ன பேசுறீங்க நீங்க? அவங்களையெல்லாம் உள்ள வச்சிங்கல்ல. அடுத்தது அமைச்சர்னு பார்க்க முடியுமா? எப்படி பேச்சு தானே. இந்து மதத்தை அசிங்கப்படுத்துறது, ஆபாசப்படுத்துறது, இதையே தொழிலா வச்சிருக்கிறவங்க எல்லார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். என்ன கேட்டா உங்க கூட்டணியில் தான் இருக்காங்க. ஆபாச சிற்பங்கள் இருந்தால் அது கோயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய மனுஷர் பேசினாரு. கூட்டணியில முக்கியமான தலைவரா இருக்காரு. அவருக்கு வந்து இன்னைக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அது பொது வெளியில இன்னும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. கூம்பு வடிவம்னா சர்ச்சு, இந்த வடிவம்னா மசூதி, ஆபாச சிற்பம்னா கோயில். என்ன அது புராண கதையில இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் விசிக அந்த டைம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, நான் கேட்கிறேன், புராண கதையில இருக்கு, ஒத்துக்கிறேங்க, புராண கதையில இருக்கு. ஏன் அப்போ சர்ச்சில் இல்லையா? நிர்வாண ஓவியங்கள் சர்ச்சில் இல்ல? ஒரு ஆர்ட். அததான் சொல்றேன். உடனே நீங்க அது ஆபாசம்னு சொல்லுவீங்களா? ஆதாமியவாள் ஓவியத்தை நீங்க எப்படி வரைவீங்க? அதுதானே வந்து இது ஃபர்ஸ்ட் ஜெனசிஸ். நான் வந்து ஒரு பாதி கேத்தலிக்குங்க. நான் 14 வருஷம் இதுல கான்வென்ட்ல படிச்சதுனால நான் பிராக்டிக்கலா வந்து நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன், ஈஸ்டருக்கு வந்து நான் குட் ஃப்ரைடேக்கு, லென்ட்டுக்கே நோம்பு இருந்து குட் ஃப்ரைடே ஈஸ்டர் எல்லாத்துக்கும் குடும்பத்தோட போறது. எங்க அண்ணன் வந்து ஆர்சி. ஸோ நான் அவர் கோயிலுக்கு வருவாரு, நான் சர்ச்சுக்கு போவேன். இதுல என்னங்க இருக்கு? நல்லிணக்கத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்க. இல்ல நல்லிணக்கம் எல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் யோசிக்கவே இல்லைங்க. அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ்னு சொல்லுவாங்க. நாங்க அவ்வளவுதான். அது அந்த மாதிரி ஒரு பிரிவினை எல்லாம் யோசிக்கல. மத நல்லிணக்கம் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. அண்ணன் தங்கச்சின்னு யோசிச்சோம், அவ்வளவுதான். பட் பேக் டு வர்றேன், இப்படி ஆபாசமா பேசிட்டு இருக்கிற அமைச்சர்கள் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம்
பிச்சை கிச்சன்னு பேசுறவங்க வேற இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இருக்கு, ஒன்னொன்னா வருதிரி ஆப்பு. கேட்டா இது வீரம் கிடையாதுங்க. வீரம் எது தெரியுமா? கைதுன்னு வந்தா உங்களுக்கு நெஞ்சு வலி வராம இருக்கு பாரு, அது வீரம். எனக்கு நீங்க பொய் வழக்கு போட்டு என்ன போட்டீங்கல்ல உள்ள, ஏன் எனக்கு நெஞ்சு வலி வரல? ஏன்னா எனக்கு உண்மை நேர்மை இதெல்லாம் இருக்கு. பொய்யா கூட நான் வந்து தப்பிக்கிறதுக்காக டிராமா பண்ற அளவுக்கு கோழ கிடையாது. உங்களுக்கு ஐயோ கொல்றாங்களேன்னு டிராமா போடுறதும், நெஞ்சு வலின்னு சொல்லி சிங்கப்பூர்ல போய் உக்காந்துக்கிறதும், இதெல்லாம் திராவிட பாரம்பரியம். அவரையே ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு, அவரையே தெரியல எனக்கு. அவர் ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்கள அவரே நம்பல. ஏன் நம்பலாம்? ஒருவேளை கிட்னி ஏதாவது எடுத்துருவாங்களா? ஏன்னா அந்த கேஸ் வேற போயிட்டு இருக்கு. இல்ல நான் சொல்லல, இதெல்லாம் சமூக வலைதளத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதுவா பரவாயில்ல, பொதுவா அவங்களுக்கு நெஞ்சு வலி வரும். உதயநிதி அவர்களுக்கு இல்ல மேடம், 2 மணி நேரம் அவர் வந்து இருந்தாப்புல, அதெல்லாம் நம்ம பெருசா பேசணும்னு அவசியம் இல்லை. விடுங்க மேடம், அது நேச்சர் தானே. அதெல்லாம் எது நேச்சர்ஸ் கால். ரொம்ப சிக்கலப்பா, பாவம் மேடம். 2 மணி நேரம் ஏதோ இருந்துட்டாரு, அதை போய் ஒரு ட்ரோல் பண்றது தப்பா இருக்கும். எது ஒரு எதிர்கட்சி தலைவர் என்றும் பாராமல். வாழ்க்கை ஒரு வட்டம் ஐயா. நீங்க கேட்டீங்கல்ல இந்த கைது, அது சட்ட விரோதம். மக்கள் என்ன சொல்ல, நான் சொல்லல, நான் ஒரு லாயரா நான் வந்து அப்படி கமெண்ட் சொல்ல விரும்பல. நான் மக்கள் பேசுறது நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அவரை கைதே செஞ்சிருக்க கூடாது சட்டப்படி. மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்படியா, இந்த கைது சட்டவிரோதமா இருந்துட்டு போகுது அப்படின்றாங்க. சட்டவிரோதமாக கைது பண்ணா பரவாயில்ல போகுது. அன்னைக்கு செஞ்சதுக்கெல்லாம் செய்யல, இன்னைக்கு எதுக்கோ செஞ்சாங்க. முதல்ல தண்டனை அவருக்கு என்னைக்கோ கொடுத்துருக்கணும், இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்கன்றாங்க. ஆனா கோர்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்களே, நாங்க கைதே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. விசாரணைக்கு தான் கூட்டிட்டு போறோம்னு சொன்னாங்க. ஆமா, வெறும் விசாரணைக்கு கூட்டிட்டு போனாங்க. தஞ்சாவூர் வரைக்கும் போனாரு. ஆனா அவரும் வெளியே வந்து அப்படின்றாரு அப்படின்றாரு, என்னவோ சுதந்திர போராட்டத்துக்கு உள்ள போயிட்டு வந்த மாதிரியே வேவ் பண்றாரு. பெரிய ஒரு தலைவரா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் உதயநிதி தான் திமுகவுடைய அடுத்த எதிர்காலம், தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நவுந்துட்டு வரோன்றது கேள்வி. இத வந்து தாவேக்கா யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. இது வந்து அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகுதோ, அப்படி ஆயிடுச்சு, மைலேஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். இருந்துட்டு போகுது. விஜய் வர்சஸ் உதய் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் வருதா? இது நீங்க எப்படி பாக்குறீங்க? உதய் ஒரு வார்த்தை சொன்னாரு இல்ல, காமெடியா பாக்குறேன். முக்கிய ஒரு எதிர்கட்சியா இருக்கிற பேர் நீங்க. ஏங்க இன்னைக்கு வரைக்கும் இளைஞர் அணி, இளைஞர் துறைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இளைஞர் அணி தலைவர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 51 வயசு ஆகுது அவருக்கு. ஆமா, அவங்க அப்பா 60 வயசு வரைக்கும் இருந்தாரு. அவர் நேரத்துல நீங்க வந்து இந்த இன்ப நீதிக்கு திருமணம் ஆயிருந்தா இத்தனை நேரத்துக்கு தாத்தா இருப்பாரு உதயநிதி. ஆமா, என்ன இளைஞரு இளம் வயதிலேயே தாத்தா இருப்பாரு இல்லைங்க. யாரு சொன்னா 50 வயசு? என்னோட தாத்தாவுக்கு 50 வயசுதான் நான் பிறந்து இன்னும் 2 பேர பிள்ளைங்க பிறந்தாங்க. இப்ப அடுத்த தலைமுறையில எல்லாம் லேட்டுங்கிறதுனால நீங்க அப்படியே யூத்தாவே மாறிக்கிட்டு இருப்பீங்களா? பல விஷயங்களுக்கு சிறப்பா நீங்க பதில் அளிச்சீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.